ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில தவிக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போருனோ முதல்வர் கூறுத தவிக தலைவர் விஜய் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. எதிர்வரும் தேர்தல் விஜய்க்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இடையான போருனோ அவர் சூளுரைச்சிருக்காரு. நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில விஜய் திடீர்னு கண் கலங்கினதுனால தொண்டர்கள் ஆர்ப்பரிச்சாங்க. என்னெல்லாம் இந்த நிகழ்வுல நடந்தது, ஹைலைட்ஸ் என்ன என்பது பற்றி விவரிக்க இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். விஜய் அவர்கள் வேலூரில் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கார். அந்த ஸ்பீச்சினுடைய ஹைலைட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது வழக்கமான அவருடைய பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று அவர் பேச ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவர் ஒரு உறுதிமொழி எடுத்தார். அவர் சொல்ல எல்லாரும் திருப்பி சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன சர்ச்சையும் தென்பட்டது. அது என்ன அப்படின்னா, சர்வதேச அளவில் யாராவது மிக முக்கிய நபர்கள் இப்படி வச்சு உறுதிமொழி எடுத்தாலோ அல்லது சல்யூட் கொடுத்தாலோ அதை ஹிட்லர் சல்யூட், நாசி சல்யூட் என்று அழைப்பார்கள். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் இலான் மஸ்கும் அப்படித்தான் சர்ச்சையில் சிக்கினார். பல நாட்டு தலைவர்கள் அந்த மாதிரி ஒரு சைகை செய்யும் போது ஹிட்லர் சல்யூட் என்ற சர்ச்சையில் சிக்குவார்கள். திரு விஜய் அவர்களும் இன்டர்நெட்டில் நிறைய பேர் இந்த சைகையை விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். அந்த உறுதிமொழி காட்சிகளை பார்க்கலாம். எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். தாவேகாவினர் இது குறித்து பதிலளிக்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது ஹிட்லர் சல்யூட் அந்த மாதிரிலாம் அவர் நினச்சி செய்யலை. அவர் ஜென்ரலாக இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கும்போது இதயத்தில் கை வைத்து உறுதிமொழி எடுப்பார்கள், அல்லது இப்படி செய்கை செஞ்சு உறுதிமொழி எடுப்பார்கள். இவர் அவருடைய சொந்த செய்கையாக அப்படி செய்தார். அதை ஹிட்லர் சல்யூட் என்று விமர்சிப்பது சரி ஆகாது என்று தாவேகாவினர் பதிலளிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், இன்று விஜய் பிரதானமாக முன்வைத்தது என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே முன்வைக்கக்கூடிய போட்டி என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருபடி மேலே போய் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்குமான போர் இது என்று பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவில் இந்த என்டிஏ, டெல்லி, இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். பேசும்போது ஒரு இடத்துல விஜய் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். கொஞ்ச நேரம் பேச முடியாமல் ஆயிடுச்சு. அப்படி லைட்டாக ஒரு சின்ன வாக் பண்ணிட்டு தன்னுடைய தொண்டையை சரி செய்து கொண்டு சாரி சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தார். அவர் கண் கலங்கினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்மளோட எதிரிகளுக்கு கூட அது நல்லாவே தெரியும். அதனால தான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஏன் மேலே அவதூறு பரப்புனா அது மக்கள் மேலே அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட்.
நான் சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் த ப்ரூஃப். ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் பேசும்போது, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேசும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் உறுதி செய்வோம், இப்படி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதற்கு கூடுதல் பாயிண்ட்ஸை இந்த வேலூர் கூட்டத்தில் முன்வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாம் காஞ்சிபுரத்தில் பேசும்போது நம்மளுடைய விஷன் என்னன்னு சொன்னோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக சில விஷயங்கள் இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போவும் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில் நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியாக சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். விஜய் அவர்கள் வேலூரில் பயணம் செய்யும் போது அவருடைய வேனுக்கு பக்கத்திலேயே நிறைய பேர் 2 வீலரில் ரொம்ப நெருக்கமாக போனாங்க. அவரோட கை கொடுக்கலாம் முயற்சி பண்ணாங்க. இது விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதனால தான் இந்த ஸ்பீச் முடிச்சிட்ட பிறகு விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்களெல்லாம் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வராதிங்க, நான் இங்கேருந்து சென்னைக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். என் நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் திருப்பி இங்கேருந்து நான் 4 ஹவர்ஸ் சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லேயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. விஜய் எந்த தொகுதியில் களத்தில் நிற்க போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பாக பேசுகிறாங்க. தாவேகாவை பொறுத்தவரை அவங்களுடைய நிர்வாகி குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்தில் விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதை விஜய் ஏற்பாரா? அந்த தீர்மானத்தின் போது மிக முக்கியமான நபர்கள்லாம் இருந்தாங்க. முக்கியமான நிர்வாகிகள் திரு ஆனந்த் அவர்கள் ஆரம்பித்து எல்லோரும் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் பெரம்பூரில் களம் இறங்குவாரா என்று பார்க்கப்படுகிறது.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.